வணக்கம். நான் இன்னைக்கு ஆனியன் ரோல் பண்ண போறேன். அதை எப்படி பண்ணணும் காமிக்கிறேன். அதுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்றேன். ஆனியன் ரோல் பண்ணதுக்கு நீளமா ஆனியனை கட் பண்ணி வச்சிருக்கேன். உப்பு, மஞ்சப்பொடி, ஜீரகம், இஞ்சி, பூண்டு, கடலை மாவு, கோதுமை மாவு, மைதா மாவு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, காஷ்மீரி சில்லி பவுடர், எண்ணெய் இவ்வளவு வேணும். ஃபர்ஸ்ட் நான் கோதுமை அரை கப்பு, மைதா மாவு அரை கப்பு, கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு நம்ம அந்த பூரிக்கு பிசுவோம் அது மாதிரி கெட்டியா பிசையணும். மாவு பிசைஞ்சாச்சு, நல்லா கொஞ்சம் கெட்டியா இருக்கு. இதை ஒரு பாத்திரத்துல வச்சுட்டு மூடி வச்சிடுறேன். கொஞ்சம் மேல எண்ணெய் மட்டும் தடவுறேன். ஒரு 5-10 நிமிஷம் ஆகட்டு, ஊறட்டும். அடுத்தது நான் கடாய் ஒன்று வச்சிருக்கேன். இந்த என்ன வெங்காயத்துல கொஞ்சம் ஈரப்பசை இருக்கு, அதனால லேசா எண்ணெய் விடாம அதை கொஞ்சம் வதக்கிக்கிறேன். அதுலயே உப்பு, மஞ்சப்பொடியும் போட்டு மிச்சதெல்லாம் அப்புறம் பண்ணு. இது கொஞ்சம் வதக்கிட்டு எடுத்துக்கிறேன். இப்போ வதக்கியாச்சு. இப்போ அதை பவுல்ல போட போறேன். இப்போ இந்த வெங்காயத்துல நான் இஞ்சி பூண்டு அதை போட போறேன். ஜீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் லாஸ்ட் இதெல்லாம் கலக்கிட்டு லாஸ்ட்ல கொஞ்சம் கடலை மாவு போட்டு பிசறணும். அப்படின்னா மற்ற எல்லாம் கொஞ்சம் தண்ணி இருந்தா அது இழுத்துக்கும். அதனால இதுல நான் இப்போ கொஞ்சோண்டு காஷ்மீரி சில்லி பவுடரு போட்டு கலக்கிறேன். அவ்வளவுதான், இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ சப்பாத்தி பண்ணணும். எப்படி பண்ணணும் காமிக்கிறேன். இப்போ மாவு எடுத்து வச்சுக்க போறேன். இதை சப்பாத்தியா இட போறேன்னா சப்பாத்தி இப்போ இட்டாச்சு. நான் இப்போ இந்த வெஜிடபிளை இதுல போட்டுட்டு ரோல் பண்ண போறேன். இப்போ நான் இதை ரோல் பண்ண போறேன். சுத்தி வர கொஞ்சம் தண்ணி தடவிக்கிறேன். ரோல் பண்ணியாச்சு. 2 எட்ஜை மட்டும் இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கணும். அப்படின்னா வெளியில சிந்தாம இருக்கும். கட் பண்ண போறேன். இதை கட் பண்ணியாச்சு. இப்போ சப்பாத்தி எப்படி அதுல பண்றதுன்னு காமிக்கிறேன். ரோல் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ எண்ணெய் அடுப்புல வச்சிருக்கேன். இது எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ இந்த ரோல் பண்ண போறேன். ரோல் பண்ணி எண்ணெயில போட போறேன். லேசா பண்ணிட்டு இதுல கொஞ்சோண்டு எள்ளு, வெள்ளை எள்ளு வச்சிருக்கேன். அதை எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் போட போறேன். அடுப்புல எண்ணெய் காஞ்சிருக்கேன். இந்த சப்பாத்தி மாதிரி பண்ணிருக்கேன். இதை ரோல் பண்ணி வச்சிருக்கேன். இதை எண்ணெயில போட போறேன். இது கொஞ்சம் ஆகட்டும். இது ஆயிடுத்து. இந்த ரோல் ஆயிடுத்து, ஆனியன் ரோல். இதை நான் இப்போ எடுக்க போறேன். இதை ஒரு பிளேட்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் காஞ்சி. ஆனியன் ரோல் ரெடி ஆயிடுச்சு. இது தொட்டுக்கிறதுக்கு கெச்சப்போ இல்லைன்னா சட்னியோ வச்சு சாப்பிடலாம்.
இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பை பை.